ஆல்வேஸ் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து WWDC ஈவெண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புது சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், புது கேஜெட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷம் ஒரு உருப்படாத கேஜெட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஷன் ப்ரோ. ஸோ இந்த எந்த பயனும் இல்லை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டோட வந்திருக்காங்க இந்த WWDC ஈவெண்ட்டில். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ அந்த என்ன சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து iOS அப்டேட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஓஎஸ்க்காக இருக்கட்டும், வாட்ச் ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், அந்த டேப்லெட்டில் வர ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க இந்த வருஷம். ஸோ அந்த iOS 18ஓட அப்டேட்ஸ்லாம் என்ன அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குது அண்ட் அதோட யூசர் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா iOS 18 பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். மிச்சம் எதுவும் பற்றி பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா iOS 18 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் iOS 17க்கும் iOS 18க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா iOS 17 கம்பேர் பண்ணும்போது iOS 18 என்ன இல்லைன்னு பார்த்திங்கன்னா வந்து iOS 17 கூட தேவையில்லை. நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுக்க முடியும். லைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எங்கே வேணுமோ அந்த நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 10 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருப்போம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் யூசர்ஸால் அப்படி வைக்க முடியாது. அவங்க இப்படி வைக்கணும்னு நினச்சா அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியணுன்றதுக்காக அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கல iOS 17 வரைக்கும். பட் iOS 18 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ராக் பண்ணி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணுமோ வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில். இது வந்து பார்த்திங்கன்னா iOS 17 வரைக்கும் மேண்டேட்டரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இது இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா iOS 18 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்து உங்களுக்கு கேமரா வேணாம், எனக்கு கால் பட்டன் வேணும் அப்படின்னா வந்து அந்த கால் இது பார்த்திங்கன்னா வந்து வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா iOS 18 இருக்க அப்டேட்டு. இந்த லாக் ஸ்க்ரீனு அந்த ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ட்ராப் பண்ணி வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா தள்ளினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட என்னென்ன வந்து விட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது விட்ஜெட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல்லே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் மட்டும் ப்ளே ஆகக்கூடாது, அந்த மியூசிக்கோட பார் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பார் சைஸை கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து வேறு என்ன உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்து பெருசாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பெருசாக காமிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக விட்ட iOS 18ஓட அப்டேட். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மாதிரி தானே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சொல்ல போகிற ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஹைட் பண்ணுற ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஐஃபோன்லேருந்து கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. பட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட ஐஃபோனில் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ கேட்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு சொல்கிறது தெரியல. பிகாஸ் வந்து லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹிடன் ஆப்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளோட ஐஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அது வேறு வந்து பார்த்திங்கன்னா விடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து புது டெக்னாலஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து வடக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் நம்மளோட தெற்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தார் ஆப்பிளுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே வந்து ஆகு அப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ வந்து டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸில் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர். நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்குலேட்டர் வச்சிங்கன்னா நார்மல் கால்குலேட்டர் வரும். அண்ட் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வரும். நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக வச்சிங்கன்னா அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாக மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட iOSல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. வெறும் கால்குலேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட iOSல யூஸ் பண்ண முடியாது. ஈவன் இன் டேப்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா டேப்ஸில் கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து iOS 18 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் ஆட் ஆன் பண்ணி அண்ட் இன்னொரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. சாதா கால்குலேட்டர் எடுத்துன்னு வந்தால் எங்கே அடி வாங்கிடும் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டேப் வச்சுருக்கீங்க. அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கால்குலேட்டர் போயிட்டு 25 + 35 அப்படின்ட்டு வந்து வரைங்க. அதாவது பென் வச்சு வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 அப்படின்ற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவல் டூவில் வந்துடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஐ வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரில் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா iOS 18 என்ன விட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ஏஐன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பட் ஆனால் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் அது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க வந்து ChatGPTயோட கொலாப் பண்ணிட்டானுங்க. அந்த கொலாப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி உருட்டிட்டு இருக்கானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கண்டுபிடிச்ச இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ChatGPTயோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ChatGPTயோட பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆப்குள்ளேயோ இல்லை வெப்சைட்குள்ளேயோ போகாமல் நீங்கள் வந்து சிரி கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த ChatGPT யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசிக்கு வந்து பேர் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ஃபைல்ஸ் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ChatGPT அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஃபைல்ஸ் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆப்பில் பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ChatGPT வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ChatGPT வச்சா எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆனால் வந்து உங்களோட மெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேர்டிங்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். உங்களுக்கு வந்து மெயில் டைப் பண்ண தெரியல, இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மல் மெயில் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெயில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் iOS சிஸ்டம் டு iOS சிஸ்டமில் வந்து இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃபீச்சர் வச்சுருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிக்கலாம், ஆடியோ அனுப்பிச்சிக்கலாம், டெக்ஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே வந்து அவங்களோட மெசேஜிங் ஆப்பில் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதாவது iOS டிவைஸ்லேருந்து இன்னொரு iOS டிவைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி வச்சுருந்தாங்க iOS 17 வரைக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா iOS to ஆண்ட்ராய்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்தோ iOS ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து மெசேஜ் மூலிமா நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு அனுப்பணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது போகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு iOS 18 அப்டேட்டில் அது போகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு தெரியல. இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக சாம்சங் ஒரு ஃபோன் விட்டுருந்தாங்க S24 Ultra அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டிவ் AI யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதிலே வந்து ஜெனரேட்டிவ் AI வச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல, பட் அந்த ஜெனரேட்டிவ் AI வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களோட கூகுள் உங்களோட ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பேக்ரவுண்ட் இல்லை, நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஒரு பர்சன் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி தந்துடும். அண்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐயோட வேலை வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் அல்ட்ராவில் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீச்சர் விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 10 பேர் என்னோட 10 பேர் இருக்காங்க, என் கூட 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரோட ஃபோட்டோ வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேலரியில் இருக்குது, அது கூகுள் ஃபோட்டோஸில் இருக்குன்னா அவங்களோட ஒரு ஃபேஸ் வச்சு பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து பிரித்து வச்சுருக்கும். அவங்கவுங்க எந்தெந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து அவங்க ரிப்பீட்டேட்டிவாக ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக அவங்க ஃபேஸ் காமிச்சு வச்சுருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸில் எப்போயோ வந்தது. பட் ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா iOSல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புது ஃபீச்சர்லாம் கிடையாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஆப்பில் போட்டு அடிக்க முடியுமோ அடிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயோ அந்த ஃபீச்சர்ஸு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து iOSல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பிள் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ்
வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு அந்த ட்ரா பண்ணி அந்த கால்குலேட்டரில் ட்ரா பண்ணி வர ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து. ஏன்னா ChatGPTயோட கொலாப் பண்ணிவிட்டு அது ஆப்பிள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. நார்மலாக வந்து ChatGPTனே சொல்லிட்டு போயிருக்கலாமே, எனக்கு அதுதான் புரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இப்போ கொடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியுது. சாம்சங் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க 2010 வந்து பார்த்திங்க வந்து ஆப்பிள் பண்ண ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2010 பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. பட் அதே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஆப்பிள் வந்து போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வைக்கிறது கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணல, டோட்டலாக தூக்கிட்டாங்க. அது கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜரே இருக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஆப்பிளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அண்ட் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ, ஸோ எம்ஐலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்பிளோட அந்த நோட்டிஃபிகேஷன் பாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை பார்த்து காப்பி அடிக்கிறானுங்க. இப்போ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் R&D பண்ணி ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம் iOS 18 பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்க்குறாங்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இன்னொரு ஃபீச்சர் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த கலர் சேஞ்சிங் ஃபீச்சர். ஐயோ அது சிரிப்பு, எனக்கு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு இருந்துச்சு. எதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் எனக்கு புரியல. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கலர் சேஞ்சை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. சைடில் என்ன ஆகுமா எனக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு சிரிப்பு தான் வந்து அந்த ஃபீச்சர் கேட்டு அது எதுக்கு இருக்குன்னு அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மேபி வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்றது கூட அவங்க அங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அது இருக்குன்ட்டு. ஜிசி ஈவெண்ட் எதுக்கு வச்சாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிட்டு போங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வரைக்குமே ஆப்பிள் 11 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 12 வரைக்குமே 12 கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 13, 14, 15 வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 13 கூட ஓரளவுக்கு அந்த ப்ராசஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் 14, 15 பண்ணானுங்க பாரு. 14க்கும் 15க்கும் இருக்க வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா அதோட சார்ஜஸ் தான். அதாவது லைட்னிங் கேபிள் 15ல் வந்து C டைப். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசரில் சேஞ்சே இல்லை. ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருக்கணும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது. 14 ப்ரோவும் 15 ப்ரோவும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இப்போ வந்து 14 ப்ரோ வந்து 1.5 லட்சம்னா 1,80,000 30,000 அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஆப்பிளே வந்து பார்த்திங்கன்னா வெறுத்துட்டாங்க. 15 ப்ரோ அப்டேட் விட்டதுக்கு எடுத்து எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு அந்த அப்டேட்டில். பெருசாகவே சேஞ்சஸ் இல்லைங்க. இப்போன்னும் போது நமக்கு தோணுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி, அது வந்து ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்க பிராண்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தராங்க, நல்லா இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ஸு அப்படின்னு போய் வாங்குகிறோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ரோ விட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும், சார்ஜிங்கு சரியாக நிற்கிறது இல்லை, சார்ஜிங் வந்து ஏறுறது இல்லை ஸ்பீடாக, அதனால் வந்து நிறைய ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஆப்பிள் மேலே இந்த மரியாதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சு. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட A17 பயோனிக் பால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட iOS 18 சாஃப்ட்வேர் அப்டேட்டை யூஸ் பண்ண முடியும். மிச்ச எந்த ப்ராசராலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட இதை வந்து பார்த்திங்கன்னா அட்டைன் பண்ண முடியாது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட iPhone 15 Pro 15 Pro Maxால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த iOS 18 அப்டேட்டை வாங்க முடியும். அண்ட் அவங்களால மட்டும்தான் அப்டேட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சாம்பார் ஆப் எனக்கு மிச்சப்படி இனிமேல் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது இனிமேல் வர iOS டிவைஸால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட iOS 18 சப்போர்ட் பண்ண முடியும். அது கேட்டதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட இது இப்போ தேவைப்படுது, அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது ஏதோ சொல்லியிருந்தாங்க. எதுக்கோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரேம் இவ்வளோ ரேம் தேவைப்படுது. A16 கீழே, அது A17 கீழே இருக்கிற இதெல்லாம் வந்து A17 கீழே இருக்க A17 ப்ராசர் கீழே இருக்க A16 ஆகட்டும் A15 ஆகட்டும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட ரேம் வந்து கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து உருட்டு தான். எதுக்கு இவனுங்க அந்த அப்டேட் கொடுத்தாலும் கூட இன்னும் தெரியல. அதுவும் இல்லாமல் M1 சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். நம்மளோட மேக்புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். மேக்புக் M1 ப்ரோலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நான் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணி நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு iOS யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பிளோட அப்டேட் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அவங்க எப்படி அப்டேட் விடலாம், எதை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட் விடலாம், எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு போங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் மாட்டு கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, இன்னொரு சந்திப்போம். அண்ட் தான்